ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் புது வீடு நாங்கள் ஷிஃப்ட் ஆகி இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு லாங் வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஒரு 4 நாள் ஆகிடுச்சு லாங் வீடியோ போட. இருந்தாலும் ஷார்ட்ஸ் வந்து நான் வந்து போட்டு தான் இருந்தேன். எல்லோரும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ஷார்ட்ஸு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டுக்கிட்டு இன்றைக்கி நம்ம போடுவோம் அப்படின்ட்டு பார்த்தேன். இவங்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ தான் செட் ஆகிருக்குங்க. அப்படி அப்படியே கிச்சனில் இருக்கிறதெல்லாம் இன்னும் பாப்பா அங்கங்கே எடுத்து வச்சுருக்கேன். கீழே எல்லாம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஹால் கொஞ்சம் செட் ஆகிடுது. அந்த பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா பீரோவில் இருக்கிற திங்ஸ் மட்டும் எடுத்து வைக்கணும், மற்றெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ தொடர்ந்து கண்டினியூவாக வேலை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து ஒரு அலர்ஜி ஆகி ஃபீவரே வந்துருச்சு எனக்கு. எங்கள் ஹஸ்பண்டுக்கும் அவருக்கும் ஃபீவர் வந்து அலர்ஜி ஆகி சரி அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பீரோ துணி தானேன்ட்டு டெய்லி ஒரு பாக்ஸாக எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இப்படி போயிட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு கை காலெல்லாம் ரொம்ப பெயிங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு மாத்திரைலாம் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். அவருக்கு வந்து ஆல்ரெடி மாத்திரை இருக்குது, ஃபீவர் வந்தால் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஹாஸ்பிட்டல்லே, அதை கொடுத்துட்ருக்கேன். அடுத்து வந்து இன்றைக்கி வந்து சரி லாங் வீடியோ நம்ம போட்டுருவோம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுக்கோசரம் போட்டேன். இதை பார்த்தீங்கன்னா எங்கள் தெரிஞ்சவங்க வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டில் இது வெட்டினாங்க. மரம்லாம் வந்து அந்த கடிச்சு விடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, கருவேப்பிலை மரம் நல்லா பெருசாகிடுச்சு. அதெல்லாம் நல்லா கடிச்சு விட்டுருந்தாங்க. கடிச்சு விடும்போது பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலை தெரிஞ்சவங்களுக்குலாம் நிறைய கொடுத்து அமிச்சாங்க. அவ்வளோ ஒரு வாசனை எங்களுக்கு கொடுத்து அமிச்சாங்க. பார்த்திங்கன்னா நிறைய இலை நிறைய இருந்தது. கிருத்தியா கொஞ்சம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் எடுத்துட்டேன். அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசம், குட்டி குட்டி இலை. இந்த குட்டி குட்டி இலை இருந்தாலும் ரொம்ப வாசனை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. சரி இந்த கருவேப்பிலை வந்து தொகையில் அரைப்போம் இன்றைக்கி அப்படின்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தோன்னே தொகையில் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு நீ, அதனால் கருவேப்பிலை பொடி ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் இந்த தொகையில் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, கருவேப்பிலை தொகையில் பண்ணு ஆடுவோம் அப்படின்னு சொன்னாருங்க. சரி அப்படின்றதுக்கோசரம் இந்த கருவேப்பிலை தொகையில் பண்ணுவோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலை வந்து நல்லா உருவி அந்த பாக்ஸில் போட்டு அந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அலம்பிட்டு காய வச்சு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேங்க. நான் வச்ச உடனே எப்போவுமே காய் வாங்கின உடனே அலம்பிட்டு கொஞ்சம் நேரம் துண்டு போட்டு துடைச்சிட்டு ஏதாவது போட்டு கொஞ்சம் ஃபேன் காற்றுல ஆறாட வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே எடுத்து வைப்பேன். அது மாதிரி தான் இந்த கருவேப்பிலையை செஞ்சேன். இது வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கீரை அதெல்லாம் அப்படியே பிளாஸ்டிக் கவரில் வச்சுட்டு சமைக்கும் போதே எடுத்து க்ளீன் பண்ணி இது பண்ணிப்பேன். கீரையெல்லாம் முன்னாடி அலம்பி நம்ம வச்சோம்னா அது வந்து ஒரு மாதிரி இதுக்கு வந்து தாங்காது. இங்கே இருக்கிற கூலிங்க்கும் உங்கள் ஃப்ரிட்ஜோட கூலிங்கும் கண்டிப்பாக தாங்காது. அதனால் வந்து இந்த எது வந்து உங்களுக்கு வந்து அலம்பி வைக்கலாமோ அந்த காய்கறிகள் மட்டும்தான் அலம்பி வைப்பேன். அது மாதிரி கருவேப்பிலை நல்லா அலம்பி ரெடி பண்ணி எடுத்து அதுவும் வந்து ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து அப்படியே கட் பண்ணி கொடுத்தாங்க. மழை பெஞ்சே இருக்கிறதுனால ரொம்ப அதில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒன்றும் இல்லை, மண் அதில் எதுவுமே இல்லை, நல்லா இருந்தது. இருந்தாலும் ஒரு தடவை க்ளீன் பண்ணி வெயில காய வச்சு எடுத்துகிட்டு பாலை வச்சுருந்தேன். சரி அதை இன்றைக்கி பண்ணிவிடுவோம் அப்படின்றதுக்கோசரம் நல்லா உருவி இங்கே பாருங்கள் காய வச்சு வச்சுருக்கேன். இதில் என்னென்ன பொருள் நமக்கு தேவை அப்படின்றத பார்க்கலாம். என்ன பாருங்க, கருவேப்பிலை நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன், அலம்பி நல்லா இது பண்ணி ஒத்தையாக வச்சுருக்கேன். இதால் 2 கப்பு கருவேப்பிலை எடுத்துகிட்ருக்கேங்க நான். ஏன்னா கருவேப்பிலை வதக்கினோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போயிடும். அப்புறம் ஒரு 4 மிளகா, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் இருக்கும் உப்பு எடுத்துகிட்ருக்கேங்க, கல் உப்பு. அடுத்தது வந்து 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அடுத்தது வந்து ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரே 1 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூனு, அடுத்தது வந்து பூண்டு ஒரு 5-6 பல். பூண்டு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க, அது வந்து நம்ம விருப்பம்தான். ஒன்றும் விசேஷ நாள் இல்லை, இன்றைக்கே இது வந்து சரியாயிடும், இன்றைக்கே வந்து கொஞ்சமாக அரைச்சி இன்றைக்கோட முடிச்சிடலாம் நம்ம அப்படின்னு நினச்சிங்கன்னா பூண்டு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா பூண்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நடுவில் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துகிட்ருக்கேன், பெருங்காயம், இதுதான் வந்து எண்ணெய்ங்க தாளிக்கிறதுக்கு. இதுதான் வந்து தேவையான பொருள் நமக்கு. இப்போ வந்து இந்த கருவேப்பிலை வந்து ஒன்றா வந்து இந்த பருப்பெல்லாம் ஒன்றா போட்டு நம்ம வறுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய்ங்க, 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். 2 ஸ்பூனு இந்த பருப்பு, 2 ஸ்பூன் பருப்பு. இது வந்து கடலைப்பருப்புங்க கொஞ்சம் போட்டாச்சு. வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் கூட வச்சுக்கலாங்க. நல்லா செவந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பாதி செவந்து போச்சுங்க. பாதி செவந்த உடனே நம்ம வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம்.
உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து போச்சுங்க. ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் கூட போதுங்க. ஒரு 10-15 மிளகு இருக்கவங்க போட்டிருக்கேன். ஜீரகம் நல்லா 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். ஜீரகம் அடுப்பை வந்து ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா டேஸ்ட் அப்படியே மாறிடும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பூண்டுங்க. இந்த பூண்டு, அடுத்தது இந்த மிளகா, இந்த 4 மிளகாவையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா செவக்க இருக்கு பாருங்கள் எல்லாமே. இந்த மிளகா, கடைசியில் இந்த தனியா, இதை சொல்ல மறந்துட்டேங்க. தனியா வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். அதை வந்து கடைசியில் ஒரு பரட்டினா போதும். ஏன்னா தனியா வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு இதாகும், ஃப்ரை ஆகிடும். அதனால் வந்து கடைசியில் நீங்கள் அதை போட்டுட்டா போதும். சரி, முடிஞ்சது. பவுலில் எடுத்து வச்சு இதை கொட்டிடலாம். ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதில் வந்து இந்த கருவேப்பிலைங்க நல்லா படப்படன்னு புரியுது பாருங்க. கருவேப்பிலையை நல்லா வதக்கிட்டு பார்க்கலாம். கருவேப்பிலையை நல்லா வதக்கி ஆற வச்சுட்டு தனியாக ஒரு தட்டில் போட்டு, அடுத்தது தேவையான அந்த பருப்பெல்லாம் வறுத்தோம் இல்லையா தனித்தனியாக, அதெல்லாமும் தனியாக ஒரு பவுலில் போட்டு ஆற வச்சுருக்கேன். 2 ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். அது பாருங்க, மிளகா, இந்த மிளகா இது எல்லாத்தையுமே இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்தது வந்து புளி, உப்பு. இதை முதல்ல போட்டு அரைச்சிட்டு, இது கொஞ்சம் மசிஞ்சோடனே அதுக்கப்புறம் இதை போட்டு அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணுங்க. ரொம்ப குடகுடன்னு ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி நம்ம அரைக்கணும். கொஞ்சம் அரைக்க லேட் தான் ஆகும். ஆனால் நல்லா மசி அரைச்சா ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. ரொம்ப உடம்புக்கும் நல்லது இது. அதனால் வந்து அப்போ அதில் கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா நீங்கள் வறுக்கும் போதே போட்டு வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். பொடி பெருங்காயமாக இருந்ததுன்னா தாளிக்கும் போது கூட சேர்த்துக்கலாங்க. நான் பொடியாக வச்சுருக்கனால தாளிக்கும் போது சேர்த்துக்கலான்னு வச்சுருக்கேன். இப்போ வந்து அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எலுப்பு சட்டிலே நம்ம வந்து தாளித்து கொட்டிடலாங்க. கொஞ்சம் கடுகு, நல்லா கடுகு வெடிச்சதுக்கப்புறம் 2 உளுத்தம்பருப்புங்க தாளித்து கொட்டணும். இதில் பெருங்காயம் லைட்டாக தொகையில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு தாளிக்கு போடுவோம். கடப்படா மிளிக்குது கடுகு. இதில் வந்து பெருங்காயத்தை போட்டு தாளிச்சுக்கலாம். நல்லா வெடிச்சிச்சுங்க. இது நம்ம பாருங்க, தொகையில் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இதை பற்றின ரீகேப் இன்னொரு தடவை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை தொகையில் முடிஞ்சது. இது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால அங்கே வந்து பால் நிறைய சுரக்கும். அடுத்தது இல்லாமல் டெலிவரி ஆன பிறகு சாதத்தில் பிசைஞ்சு போட்டு அவங்க சுட்ட அப்பளத்தை தொட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குங்க இந்த தொகையில். அடுத்தது குழம்பு, சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு நல்ல A கிளாஸாக இருக்கும். ஒரு பேச்சுலர்ஸ்க்கு இதை அரைச்சி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. தேங்காயெல்லாம் சேர்க்காம நல்லா வதக்கிட்டு நம்ம அரைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இது 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ணும். சூப்பராக இருக்கும். இதை அவங்க கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு 2 நாளைக்கு சாதம் வடித்து அதில் போட்டு இது பரட்டி ஒரு அப்பளமோ இல்லை ஒரு சிப்ஸோ கடையில் வாங்கி வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்பவும் சூப்பராக நல்லா இருக்குங்க. இது நம்மளும் எங்கேயாவது ஊருக்கு போகிற நேரத்தில் ஜென்ட்ஸ் வீட்டில் தனியாக இருந்தாங்க சமைச்சு சாப்பிட்ணுன்னா இது மாதிரி ஒரு தொகையில் செஞ்சு வச்சுட்டு போனோம்னா அவங்க வந்து சூப்பராக வந்து
இதை சாப்பிடுவாங்க. ஊறுகாய் அந்த தொட்டுக்கு அப்பளம் ஏதாவது ஒன்று தொட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இது அவ்வளோ ஒரு ஏ கிளாஸாக இருக்கும். எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு தடவை எப்படி பண்ணுறதுன்றதை இன்னொரு தடவை நான் ரீகால் பண்ணிடுறேன் உங்களுக்கு. அப்படின்னா 2 கப்பு கருவேப்பிலை நல்லா அலம்பி எடுத்து வச்சுட்டேங்க. எடுத்து வச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனியா 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு ஒரு 1/2 ஸ்பூனு. அடுத்தது மிளகா 3லேருந்து 4 உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய எல்லோரும் காரம் சாப்பிடுவாங்கன்னா நிறைய சேர்த்துக்கலாம். இல்லை குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க, காரம் வேண்டாம்னா இன்னும் கூட குறைச்சிக்கலாம். நீங்கள் நெல்லிக்காய் அளவு புளி, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், பூண்டு ஒரு 5-6 பல். பூண்டு வேண்டாம் எங்களுக்கு நீங்கள் விரதம் நீங்கள் சாப்பிடும் போல இருக்குது, பூண்டு வேண்டாம்னா பூண்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கு பதில் தேங்காய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் அன்றைக்கே காலி பண்ணிடணும். 2-3 நாளைக்கு தேங்காய் வைக்க முடியாது. தேங்காய் அதில் போட்டு வதக்கிட்டும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த தேங்காய் வதக்கும் போது அந்த ஸ்மெல்லில் வந்து இந்த கருவேப்பிலை ஸ்மெல் வந்து தெரியாது உங்களுக்கு. அதனால வந்து அது டேஸ்ட்டு மாறிடும். அதனால வந்து தேங்காய் வந்து அப்படியே பச்சையாக தான் அதில் சேர்க்க முடியும். பச்சையாக சேர்க்கறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சா கூட மறுநாள் அது ஒரு மாதிரி டேஸ்ட் மாறிடும். அதனால வந்து பூண்டு சேர்க்கலாம் தாராளமாக. இவ்வளோதாங்க. தேங்காய் அப்படி சேர்க்கறது அப்படின்னா தேங்காய் சேர்க்கணுன்னா அன்றைக்கே நீங்கள் வந்து சாப்பிட்டு அன்றைக்கே முடிச்சிடுவோம், காலி ஆகிடும் ஒரே நாளில் அப்படின்னா தாராளமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து 1 by 1 வறுத்துக்கணும். வறுத்துட்டு முதல்ல வந்து கருவேப்பிலையும் நல்லா போட்டு அதை வந்து நல்லா வதக்கிக்கணுங்க. எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கருவேப்பிலையும் வதக்கிக்கணும். வதக்கிட்டு முதல்ல கருவேப்பிலை, இஞ்சி கூட வேணும்னா சேர்த்துக்கலாங்க. நான் இஞ்சி சேர்க்கலை இன்னைக்கு, இஞ்சி என்கிட்ட இல்லை சேர்க்கலை. இஞ்சி இருந்தாலும் அதோட தோலெல்லாம் எடுத்துட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கணும். இது வந்து கருவேப்பிலை, மிளகாய், அடுத்தது வந்து இஞ்சி இருந்தால் இஞ்சி சேர்த்துக்கங்க. இஞ்சி, அடுத்தது வந்து பூண்டு, உப்பு, புளி இதை முதல்ல போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இந்த பருப்பு வகையெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. கொஞ்சம் மசியறது தான் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் நேரம் இழுக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். தண்ணி தெளித்து நம்ம மிக்சியில் கொஞ்சம் கேப் போட்டு அரைச்சோம்னா அது நல்லா ஆகிடும். சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சீக்கிரம் ஹோம் டூரும் உங்களுக்கு போடுறேன். இந்த ஹோம் டூர் வந்து லைவில் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம இதில் லைவ் போடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ டிவியில் வந்து லேடிஸ் வந்து ஐபிஎல் போட்டுட்ருக்காங்க, கிரிக்கெட். ரொம்ப சூப்பராக இருக்குது. லேடிஸ் வந்து கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ திறமையாக இருக்காங்க இந்த காலத்தில் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கும் மனசுக்கு. அது வந்து ஐபிஎல் வந்து அப்பப்போ பாருங்கள். ஜென்ஸ் பார்க்குறோமோ இல்லையோ, நம்ம லேடிஸ் கண்டிப்பாக பார்க்கணும். அதனால் வந்து ஐபிஎல் நாங்களாம் வந்து ஐபிஎல் வந்து லேடிஸ் ஐபிஎல் ஆனாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து பார்ப்போம். பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க இன்றைக்கி மெனு. நமக்கு வந்து இதான் இன்றைக்கி ரெசிபி. இது வந்து நம்ம வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஹோம் டூர் வந்து லைவில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இப்போ லைவில் போடுவோம் அப்படின்ற ஒரு இதற்கு எய்ம் இருக்குது எனக்கு. லைவில் போட்டால் எந்த டைம் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியல. ஏற்கனவே லைவில் நான் போடும்போது காலையில் ஒரு 9:30 மணி 10:30 மணி போடும்போது வரலட்சுமி நோம்பெல்லாம் கொலு அதெல்லாம் 2 நாள் லைவில் போட்டேன். பார்க்கும்போதெல்லாம் நிறைய பேர் வந்து அப்போ பார்க்காம கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்குறீங்க. அதனால வந்து லைவில் போடும்போது எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிட்டாக இருக்கும். அது எந்த டைமில் போட்டால் நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் உங்களுக்கு சஃபிஷியண்ட்டான டைமில் நான் போடுறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.